ஹலோ டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணி. எல்லோரும் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன். எவ்ரி டைம் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எவ்ரி வீக் ஒரு லாங் வீடியோ போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன், வீடியோவும் ஷூட் பண்ணுறேன். பட் லாங் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. இங்கே வந்துட்டு நான் அந்த பிளானில் தான் இருந்தேன், வீக்லி ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு லாங் வீடியோ கவர் பண்ணுறது சும்மா ஏதாவது ஒன்று எடுத்து போடுற மாதிரி இருக்க வேணாம், ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேட்டிவாக போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சு வச்சுட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு லாங் வீடியோஸ் வந்து ப்ராப்பராக என்னால் போட முடியல. லாங் வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நான் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டான டாபிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் இப்போதைக்கு வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். என்னோட கெரியர் ரிலேட்டடாக இருக்கட்டும், அண்ட் என்னோடய ஜாப்பு, அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டடீஸ் எல்லாம் எங்கே எப்படி அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரியும் சில டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. லாங் வீடியோஸில் மட்டும் நான் இப்போது அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ கண்டிப்பாக லாங் வீடியோஸில் இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் தான் இருக்கேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் துபாயில் ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி என்னோட டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபுல் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் வந்து மார்னிங் ஒரு 5 o'clock என்னோடய டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நைட்டு 8:30 9 மேக்ஸிமம் 10:30 ஆகும். ஸோ அது வரைக்கும் கவர் பண்ணல, பட் டின்னர் மார்னிங் டு டின்னர் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு எப்படி என்னோடய டே வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 5 o'clock மேக்ஸிமம் ஒரு 5:10 எந்திரிச்சிருவேன். 4:50 அலாரம் வச்சு அப்படியே ஸ்னூஸ் பண்ணி 5:10 மேக்ஸிமம் எந்திரிச்சிட்டு மார்னிங் குக்கிங் தான், டைரெக்டாக குக்கிங் தான். போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு டேரெக்டாக குக்கிங் தான். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து காலையில் டைம் தான் சமைக்கணும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு சமைச்சிருவேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 6:30 6:45 கிளம்பிடுவார். ஸோ அந்த 1 hour வந்து ரொம்ப கிச்சன்லேயே ஒரு ரவுண்ட் அடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி சமைக்கிறது ரெண்டுமே சமைக்கிறனால கிச்சன்லேயே ரொம்ப பிஸியாக போயிடும். ஸோ மார்னிங் டைம் வந்து ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் செட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் மார்னிங் ரஷ்ஷில் கண்டிப்பாக என்னால் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் தான். மார்னிங் வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை அனுப்பி விட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டைம் வந்துட்டு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா 6:45 அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஏர்லி தான் மார்னிங்கு. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற வேலை ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ என்ன வந்து என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு நான் அந்த ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக ஸ்லோவாக பண்ணுவேன். ஏன்னா டைம் சீக்கிரம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சும்மா தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவேன். அன்றைக்கி வந்துட்டு அப்படி தான் 6:45 அவர் கிளம்பிட்டார். ஒரு 7 வரைக்கும் ரூமில் இருப்பேன். அதை அந்த கொஞ்சம் அப்படியே களைச்சி போட்டு வச்சுருப்பேன் கிச்சனில் அங்கங்கே. அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வேலை செய்ய மாட்டேன், கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து மொட்டை மாடிக்கு வந்துடுவேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போட வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போடுறதுக்கு எடுத்து வந்து போட்டு விட்டுட்டு அது ஒரு 2 hours கிட்ட காட்டுச்சு. இப்போ என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி அப்படின்னா, காலையில் அவர் கிளம்புனதுக்கப்புறம் அவர் அனுப்பி விட்டதுக்கப்புறம் மொட்டை மாடி வந்து ஒரு 45 minutes வந்து வாக்கிங் போகிறது. இது எதனால் அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே எனக்கு இல்லை. காலையில் வந்துட்டு இந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கெலாம் மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எந்த வேலையுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் காலையில் போயிட்டார் அப்படின்னா ஈவினிங் தான் வருவார். ஸோ அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதுக்கு வந்து முன்னாடிலாம் எப்படின்னா, ஆஃபீஸ் போகிறப்போ என்கிட்ட ஃபிட்னஸ் ஆப் இருக்குது மொபைலில். ஸோ அதில் நம்ம நடக்கிற ஒரு ஸ்டெப்புமே கால்குலேட் ஆகும். அது வந்துட்டு அந்த ரிங் வந்து 5000 ஸ்டெப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டுருப்போம், வீட்டில் இருக்கிற டைம்லாம். இங்கே வந்ததுக்கப்புறம் சுத்தமாக எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை பாடியில். நான் வந்து நடக்கிற கொஞ்சம் ஸ்டெப்பும், பட் அதுவுமே ஃபோனை கையில் வச்சுட்டு நடந்தால் தான் அது ஸ்டெப்ஸ் வந்து கால்குலேட் ஆகுது. அதனால ஃபோனை எனி டைம் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே கால்குலேட் பண்ணாமல் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த மூவ் வந்து க்ளோஸ் பண்ணல, இன்றைக்கி இந்த ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ ஒரு 2 weeks இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பேர் வந்து கொஞ்ச நாளாக வந்து கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணிட்டீங்களா, வெயிட் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி. நான் வந்து வெயிட்டு போடலை அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தேன். ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது
4 kgs இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். ஸோ வெயிட் பார்த்ததும் எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஏன்னா பாடியில் எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. கிச்சனில் வந்து சமைக்கும் போது அங்கங்கே ஓடுறோம் ஆடுறோம் அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஆக்டிவிட்டியுமே கிடையாது. வீட்டு வேலை செய்யும் போது நடக்கிறோம் அவ்வளோதான். மேக்ஸிமம் 5000 ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த குட்டி ரூமில் நடக்கிறதுங்கிறது பாசிபிளே கிடையாது. அதனால் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை பாடிக்கு. நம்ம பிளட் சர்க்குலேஷன் கூட ப்ராப்பராக இருக்காது இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ரீசனு. என்னோட ஹெல்த் கன்சர்னும் கூட. சரி நம்ம நடந்தால் நமக்கு நல்லா தானே, கேலரிஸ் பேர்ன் ஆகும். அண்டு கொஞ்சம் சர்டன் கிலோமீட்டர்ஸ் நடந்தோம் அப்படின்னா அந்த பாடிக்கு கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஒரு 2.5-3 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்துருவேன். 5000 ஸ்டெப்ஸில் வந்துட்டு 2ஆக பிரிச்சிருக்கேன். என்னென்னா 2500 ஸ்டெப்ஸ் வந்து மார்னிங் நடக்கிற மாதிரியும் பேலன்ஸ் 2500 வந்துட்டு ஈவினிங் நடக்கிற மாதிரியும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அட் அ டைம் வந்து 5000 ஸ்டெப்புமே நம்ம நடக்க முடியாது, அது ரொம்ப டயர்டாக்கிடும். அதனால் நான் வந்து அந்த மாதிரி 2 போர்ஷனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாக்டாக 2500 ஸ்டெப்ஸ் வந்து காலையில் கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க, அது எக்ஸீட் ஆயிரும். ஏன்னா நான் வந்து என்னென்னா ஒரு 4 to 5 சாங்ஸ் வந்து கேட்கணும் அப்படிங்கிறது என்னோட டார்கெட். ஏன்னா சும்மா நடக்கணும் அப்படின்னா நமக்கு போர் அடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஏர்பாட்ஸ் மாட்டிக்கிட்டு ஒரு 4 to 5 சாங்ஸ் வந்து கேட்டேன் அப்படின்னா அந்த ½ an hour ஒரு மேக்ஸிமம் 25 to 30 minutes இருக்கும். ஸோ அந்த ½ an hourல வந்து 2500 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பட் நான் என்ன பண்ணுவேன், ஒரு சில சாங்ஸ்லாம் ரிப்பீட் மோடில் கேட்பேன். அண்டு இன்னொரு சாங் வந்து எக்ஸ்ட்ரா புதுசாக இருக்குது, ஐ மீன் பிடிச்சிருக்கு, நமக்கு பிடிச்ச சாங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 சாங் கூட எக்ஸ்ட்ராவே போவேன். ஸோ மேக்ஸிமம் 3000 ஸ்டெப்ஸு 4000 ஸ்டெப்ஸ் எல்லாம் காலையிலே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுவும் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பேன். பட் டெய்லி அதை கண்டினியூ பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து அந்த ரிப்பீட் பண்ணுற சாங்ஸ் ரிப்பீட் மோடில் போகல, அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் நல்லதுக்கு தானே விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்துட்டு இங்கே வீட்டில் நடக்கிறது அதெல்லாமே வந்து ஃபோன் கையில் வச்சுருந்தா கால்குலேட் ஆகும். பட் நான் வந்து அசியூம் பண்ணிப்பேன், சரி ஓகே நம்ம அதை தாண்டி கொஞ்சம் நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில நாள் எப்படி ஆகிடும் அப்படின்னா அந்த 2500-3000 ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருப்பேன் காலையில். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோனை கையில் எனி டைம் கேரி பண்ணிட்டு போக மாட்டோம் வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே நடக்கிறப்பெல்லாம். ஸோ அப்போ 1-2 ஸ்டெப்ஸ் தான் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போகிறப்ப கால்குலேட் ஆகும். மற்றபடி நானே அசியூம் பண்ணிக்கிறது தான், சரி இன்றைக்கி 5000 ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அண்ட் இது அந்த 5000 வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்கவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அட்ட ஸ்டெச்சில் வந்து பண்ணோம் அப்படின்னா அது நமக்கும் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ 2 வீக்ஸாக வந்து 5000 மட்டும் என் டார்கெட்டாக வச்சுருக்கேன். இனி அப்கமிங் டேஸில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 7000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன் உண்டு. ஆக்சுவலி எனக்கு 2 பெனிஃபிட்டுங்க. பாடிக்கும் வந்து மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி இருக்கும், அண்டு வெயிட் லாஸும் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு விஷயத்த. அண்ட் ஈவினிங் டைம் ஒரு சில நாள் வந்து நான் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வருவோம். அந்த டைமில் கூட அந்த 5000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ரொட்டீன். மார்னிங் குக்கிங்க்கு அப்புறம் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை. குக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி வாக்கிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் காலையில் டைமு. இன்னும் குளிர் போகலை, அந்த காலையில் டைம்லாம் நல்லாவே குளிருது. அந்த ஃப்ரெஷ் ஏரு கொஞ்சம் நல்லா மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே அப்பார்ட்மெண்ட் கிட்டலாம் வந்து நிறைய புறா இருக்குது, நிறைய பேர்ட்ஸ்லாம் வரும் காலையில் டைமில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே நடக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் சாங்கும் வந்து நல்லா வைபான சாங் தான் வச்சு கேட்பேன். ஸோ அது வந்து கொஞ்சம் அப்படியே அந்த டைமை வந்து எப்படி போகுதுன்னே தெரியாத மாதிரி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஒரு 7 o'clock நான் வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், 7:30 ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 8:30 முடிஞ்சிடும். ஸோ 8:30 கீழே வந்துடும். ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும், வெயிலில் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவேன். ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு தான் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம், வீடு கூட்டுறது, பாத்திரம் இருந்துச்சுன்னா கழுவுறது, அப்புறம் வீட்டுக்கு வந்து 2 days ஒன்ஸ் வந்து நான் மாப் போட்டுருவேன். ஏன்னா டெய்லி போட மாட்டேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைனா 2 days ஒன்ஸ் வந்து போட்டுருவேன். இப்போ ஒரு 2 வீக்ஸாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 2 daysங்கிறத வந்துட்டு 3 days மாறிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டதுனால. ஸோ அந்த மாதிரி போவேன். நான் டேஸை வந்து டெய்லி துடைக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக தான் துடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரொட்டீனுக்கு நம்ம வந்துடணும் அப்படிங்கிறனால இந்த 2 weeks மட்டும் அதை ஃபாலோ பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் சிக்காகவும் இருந்த அந்த டைமில் எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் உடம்பு நார்மல் ஆனதுக்கப்புறம் நமக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால் 2 days ஒன்ஸ் மேக்ஸிமம் 2 days ஒன்ஸ் வந்து வீடு கூட்டி தொடச்சி மாப் போட்டுருவேன். அதுக்காக வீடு கூட்டுறதே 2 days ஒன்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. வீடெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 3 times கூட்டிடுவேன். ஏன்னா சும்மா ஒரு சின்ன குப்பை வந்தால் கூட எனக்கு அப்படியே அது ஏதோ அழுந்துற மாதிரியே இருக்கும், எனக்கு உறுத்திட்டே இருக்கும். அதனால் ஒரு 3 times வீட்டை கூட்டிடுவேன். வீட்டுக்கு மாப் போடுறது மட்டும் 2 days ஒன்ஸ், இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பண்ணிவிடுவேன் என்னோட மூடை பொறுத்து. அண்ட் செவ்வாய் வெள்ளி அந்த நாள் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன்.
வேணாம், அந்த டைமில் வந்து துடைக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் திருட்டுத்தனமாக எங்கள் அம்மாலாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ஃப்ரைடேஸ்லாம் வீடு துடைச்சிருக்கேன். அப்போ வந்து இது என்ன ஃப்ரைடேல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கே தோணுது. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வேண்டாம், நம்ம வந்து நம்ம வீடு மகாலட்சுமி அந்த மாதிரிலாம் சில விஷயம் சம்பிரதாயம்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம அம்மாலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணனால தான் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜிஸ்லாம் கிடச்சிது. அந்த மாதிரி என் மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வீடு கூட்டி துடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இந்த குட்டி ரூமில் வந்து டக்குன்னு முடிஞ்சிரும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே ஸ்லோ தான். எனக்கு பொறுமையாக வந்து வேலை செஞ்சால் தான் பிடிக்கும். ரொம்ப ஹரிபரியாக அறக்க பறக்கலாம் பண்ணால் எனக்கு பிடிக்காது. ரொம்ப ஸ்லோவாக ஒரு பொருளாக வந்து எடுத்துச்சு. யூஸ்வலாக எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு இப்போது மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு 10 to 20 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நான் 30 மினிட்ஸ் எடுத்துப்பேன். ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்துப்பேன். அந்த மாதிரி பொறுமையாக வந்து நீட்டாக பண்ணணும்னு நினைப்பேன், பொறுமையாக பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி வீட்டில் கூட்டி தொடச்சி மாப் போட்டு முடிச்சுட்டு இந்த கேஸை வந்து நான் என்னைக்காவது இந்த பாலை பொங்க விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு பெரிய வேலையாக போயிடுங்க. ஏன்னா பால் பொங்கின உடனே வந்து அதை க்ளீன் பண்ண முடியாது. அந்த டைமில் தான் சமைச்சிட்டு இருப்போம். ஸோ அது என்ன ஆகும், அந்த அடுப்பு ஹீட் ஆகி அது அப்படியே கருகி ஒரு மாதிரி பிடிச்சிக்கும். அது வரவே வராது. அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி அந்த வீடு கூட்டி துடைக்கும் போதே தண்ணி ஊற்றி விட்டுருந்தேன், கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தண்ணி ஊற்றி கூட அது ஊறலை. இந்த கேஸ் ஸ்டவ் நான் போட்டு மாங்குன்னு தேய்ச்சி ஒரு வழியாக வந்து அது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த ஸ்டவ் வந்துட்டு எப்படின்னா கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல். எப்படி நம்ம வீட்டு மாதிரி வெறும் அந்த கேஸில் கனெக்ஷன் கொடுத்தா மட்டும் எரியாது. இது ஸ்விட்ச் தனியாக இதுக்கு செப்பரேட்டாக இருக்குங்க. எனக்கு வர இந்த ஈரத்தோட கை வைக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் பயம்தான். எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு ஈரத்தோடு நம்ம தொடுறோம், ஈரக்கையோட சோப்புலாம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது பயத்தோடையே பண்ணுவேன். எப்போவுமே எப்போ க்ளீன் பண்ணும்போது பயத்தோடையே க்ளீன் பண்ணுவேன். பயம் எப்படின்னா ஸ்விட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருந்தாலுமே எனக்கு வந்த பயம்தான், திருப்பி வந்து வந்துடுமோ, அந்த ஷாக் மாதிரி வருமோ அப்படிங்கிற மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சேஃபாக தான் பண்ணுவேன். இருந்தாலும் அந்த பயம்தான் நம்மளோட மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும் இல்லையா, அந்த மாதிரி என் மைண்டும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது வந்து இந்த பாலை கொட்டிட்டால் மட்டும்தான் எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்துட்டு நான் டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதுவும் இதே மாதிரி 2 days ஒன்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். இந்த பால் கொட்டிட்டால் மட்டும் எனக்கு காலையில் க்ளீன் பண்ணியிருக்கேன், மறுபடியும் ஈவினிங் பால் கொட்டிடுச்சுனாலும் டக்குன்னு க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய வேலை என்னெல்லாம் இருக்கோ, குட்டி குட்டியாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போய் நான் குளிச்சுட்டு வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு மோஸ்ட்டாக இட்லி தோசை அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். சம்டைம்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கேட்பார், இன்றைக்கி எனக்கு இட்லி தோசை வேணாம், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி கொடுலனா பிரெட் ஆம்லேட் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து சேவை இருக்குல்ல, இடியாப்பம் இருக்குல்ல, ஸோ அது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை வந்து உதுத்து சேவை மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். தாளித்து சேவை மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். அண்ட் இந்த பார்ட் வந்து என்னோடய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரொட்டீன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். பட் அது எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு மனசு வரல போல். நான் இந்தியாவில் இருக்கும் போதே ஷூட் பண்ணிட்டேன். பட் அது கொஞ்சம் அந்த வீடியோ எடுத்தாலே வந்து எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. இப்போ ஷார்ட் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு எடிட் பண்ணி போட்டுடுறேன். பிகாஸ் வந்து அது டெய்லி ஷேர் பண்ணுறது. பட் இந்த ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வீடியோ மட்டும் நான் எடிட் பண்ணவே மாட்டேன்றேன், ஏன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தும் சம்டைம்ஸ் எடுத்து எடிட் பண்ணலான்னு கொஞ்சம் ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் 70% இருக்குங்க. எப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு இருக்குது அந்த டியூரேஷன், அந்த வீடியோ டியூரேஷன். அதை வந்து நான் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு இல்லைனா 1 நிமிஷத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிறதே என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. சரி டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன்னா டக்குன்னு பண்ணிடுவேன். பட் 20 மினிட்ஸ் இருக்கிற டியூரேஷனை வந்து 1.5 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ ஷியோராக வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறேங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப டீப்பாலாம் எந்த ஸ்கின் கேரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் இதுதான் ரொட்டீனாக வந்து ஒரு 2 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு மேக்கப் எல்லாம் கூடமே ரொம்ப சிம்பிளாக தான் போடுவேன். அதுவும் ஒரு டியூட்டோரியல் மாதிரி ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஏன்னா எனக்கு இப்போ வந்து நோ மேக்கப் லுக் தானே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ட்ரை பண்ண பிடிக்கும். மேக்கப் போடணும், ஆனால் போட்ட மாதிரி தெரியக்கூடாது. அந்த மாதிரி கண்டிப்பாக அதுவும் வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக வந்து சாப்பிட தான் போனேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு பிரெட் ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். மோஸ்ட்டாக வந்துட்டு அவருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறனோ அதுதான் நானும் சாப்பிடுவேன். ஏன்னா அவருக்கு ஒன்று பண்ணிவிட்டு திருப்பியும் எனக்கு வேறு ஏதாவது தோசையோ இட்லியோ ஊற்றிட்டு சட்னி அரைக்கணும். அது வந்து என் ஒருத்திக்கு மட்டும் அரைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக மிச்சமாக இருக்கும். அது நைட்டும் சாப்பிட முடியாது, பேலன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நான் மோஸ்ட்டாக அவருக்கு என்ன செஞ்சு கொடுக்குறனோ அதையே நான் சாப்பிட்டுப்பேன்.
இன்கேஸ் வந்து நான் லஞ்சுக்கு ஏதாவது குழம்பு மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா வேணால் இட்லி தோசை ஊற்றிப்பேன். ஏன்னா அந்த குழம்பு இருக்கும், ஸோ அதை வந்து வச்சு 2 வேளைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தனியாக செய்யணும் அப்படின்னாலே நான் வந்து அதை அந்த பக்கமே போக மாட்டேன். அதெல்லாம் நிறைய சேஞ்சஸுங்க எனக்குள்ளேயே. எப்படின்னா நம்ம பழக்கப்படுத்திக்காமையே நமக்குள்ளே நிறைய விஷயம் வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது டெய்லியும் வந்து 5 o'clock எந்திரிச்சிடுவேன். பட் எல்லா நாளும் நம்மளால் 5 o'clock டான்னு எந்திரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. முடியாது இந்த சென்ஸ் எப்படின்னா எந்திரிக்கும் போதே எந்திரிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நான் எந்திரிக்கும் போது நான் என்னோட எந்திரிக்கிற டைமுக்கும் வேக்கப் டைமுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு 10 minutes டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவர் எந்திரிச்சிருவார், ஏன்னா எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நான் எந்திரிக்கும் போது மோஸ்ட்டாக அவரும் எந்திரிச்சிருவார். அப்போது டயர்டாக இருந்துச்சுன்னா படுத்துக்கோ, வேணாம் நான் வந்து கடையில் ஆர்டர் பண்ணிக்கலாம், நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், நீ அப்புறமா இந்த சமைச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்லாம் சொல்லுவார். பட் எனக்கு வந்து மனசே கேட்குறது இல்லை. எனக்கு என்ன டயர்டாக இருந்தாலும் இல்லை பரவாயில்ல நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன் அப்படின்னா தூக்கம்லாம் போயிடும், அந்த டயர்ட் போயிடும். வாஷ்ரூம் போய் ப்ரஷ்லாம் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி நம்மளே அறியாமல் சில விஷயம்லாம் மாறுதுன்ற லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று. வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டு காலையில் ஸ்கூலுக்கு வந்து சமைக்க போயிட்டுருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே போயிடுவாங்க, ஒரு 6:30 அந்த டைமுக்குலாம் போயிடுவாங்க. 6:30க்கு போகும்போது எங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க. நாங்கள் போகிறது எப்படியோ வீட்டிலேருந்து கிளம்பும்போதே 10 o'clock ஆகிடும். ஆஃபீஸ் கிளம்பும்போது நானும் பிரித்தி 2 பேரும் ஒரே டைம் தான் கிளம்புவோம். எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு 7:30 8 அந்த மாதிரி கிளம்பிடுவார். அவருக்கு வந்து எங்கள் அம்மா எதாவது செய்யாமல் போயிட்டாங்க அப்படின்னா அவருக்கு செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எங்களை எழுப்பி சொல்லிட்டு போவாங்க 6:30க்கு போகிறப்போ. ஸோ அந்த 10 o'clock போக ஒரு 8 o'clock தான் அது நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ அந்த டைம் செய்கிறதுக்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்கும். ஐயோ இதை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எங்கள் வேலையை செஞ்சுட்டு கிளம்பி போகிறக்கே எங்களுக்கு பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ இதில் இடையில இன்னொரு வேலை எக்ஸ்ட்ராவாக செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நம்ம என்ன டயர்டாக இருந்தாலும் நம்ம சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொறுப்புகள் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்காக வீட்டில் இருக்கும்போது, அதாவது மேரேஜ்க்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வேலை செய்யாமலே இல்லைங்க, நல்லா வேலை செய்வோம். பட் இந்த மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு அம்மா செஞ்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு அசால்ட் இருக்குல்ல, கேர்லெஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து செய்யறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். மற்றபடி நான் பிரீத்தி 2 பேரும் வந்து நல்லாவே வேலை செய்வோம். இந்த வேலை செய்வோன்னு நினைக்கும் போது நான் சம்டைம்ஸ் நினச்சிப்பேங்க, நானும் பிரீத்தியும் வந்து எப்படி வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன் சம்டைம்ஸ். இங்கே எப்படின்னா சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா வேலைக்கு போவாங்க. இப்போ வந்து ஸ்கூலுக்கு சமைக்க போயிட்டு அதோட எங்கேயும் போகிறதில்ல. பட் சின்ன வயசில் வந்து ஃபுல் டைம் வேலை செய்வாங்க. காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. ஒரு 7 o'clockலாம் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எப்படின்னா எனக்கும் பிரீத்திக்கும் வேலை இருக்கும். வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, இந்த 2 வேலை நாங்கள் 2 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். அவளோட வேலை எப்போவுமே வீடு கூட்டுறது, என்னோட வேலை எப்போவுமே பாத்திரம் கழுவுறது. இந்த 2 வேலையில் யாரோ ஒருத்தர் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டா கூட அன்றைக்கி ஒரு பிரளயமே நடக்குங்க. நானும் பிரீத்தியும் பயங்கரமாக சண்டை போடுவோம் சின்ன வயசுலலாம். ஐயோ 2 பேரும் அடிக்கிறது, அப்புறம் முடி பிடிச்சி இழுத்துக்கிறது, அந்த மாதிரி நல்லா சண்டை போடுவோம். எங்கள் 2 பேர்த்தோட சண்டையை எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் சொல்லுவாங்க, அப்படி சண்டை போட்டுருந்தோம் நாங்கள். இப்போ அதே மாதிரி எங்கள் அண்ணா பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து எங்கள் அண்ணி வந்து எங்களை சொல்லி சிரிப்பாங்க, நீங்கள் உங்கள் 2 பேர் மாதிரியே தாண்டி இவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருப்போம். அந்த டைம்லலாம் மோஸ்ட்டாக வந்துட்டு அடி கொடுக்கறது நானாக தான் இருப்பேன், அடி வாங்குறது தான் அவளாக இருப்பாள். ஏன்னா அவள் சின்ன பொண்ணு. ஸோ மோஸ்ட்டாக வந்து நான் அடிச்சிருவேன், நல்லாவே அடிச்சிருவேன். இப்போ நினைக்கும் போது அப்படியெல்லாம் அடிச்சிருக்குவா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது. பட் அந்த டைம்லலாம் எங்களுக்கு தெரியாதுல்ல, சின்ன பசங்களாக இருப்போம். எனக்கு அவளுக்கு 2 years டிஃப்ரென்ஸு. எனக்கு வந்து இப்போ 29, அவளுக்கு 27. ஸோ இந்த 2026 பர்த்டே வந்துச்சு அப்படின்னா எனக்கு 30, அவளுக்கு 28. ஸோ எனக்கு அவளுக்கு 2 years டிஃப்ரென்ஸு. அப்படி இருக்கிறனால ரொம்ப பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காதுல்ல. ஸோ எல்லாத்துக்கும் போட்டி தான், எல்லாத்துக்குமே போட்டி போட்டுட்டு தான் இருப்போம். ஒரு சின்ன சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், அவளுக்கு என்னவோ அதுதான் எனக்கும், அவள் என்ன பண்ணாலும் அதான் நானும் பண்ணுவேன். அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் போட்டி போட்டுட்டு தான் இருப்போம். எல்லாம் எப்போ மாறிச்சு அப்படின்னா ஒரு 2-3 years முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளா நானா அப்படிங்கிற மாதிரி அப்போ கூட அந்த போட்டி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு 2-3 years, எக்ஸாக்டாக 3 years முன்னாடின்னு சொல்லலாம். அப்போ இருந்து தான் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பாண்டிங் வந்துச்சு. இப்போ நல்லாவே மாறிடுச்சு. அது என்னென்னா சண்டை வந்துட்டு போடுவோம் இப்போவும், பட் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் சண்டைலாம் போடுறதில்ல. ஏதாச்சும் ஒன்று வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ இல்லை அவள் பண்ணுறது ஏதாவது எனக்கு பிடிக்கலன்னா மட்டும் 2 பேருக்கும் அந்த கிளாஷ் வரும். அதுக்கப்புறம் அதை தொடச்சி போட்டு நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டு எப்பயும் போல் இருந்துருவோம். இதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாரும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் தாங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்லிட போகிறதில்ல. பட் இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இப்போ இதுதானே ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால என்னோடதை ஷேர் பண்ணுறேன். பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு எமோஷனல் ஆகுது. சரி ஓகே விடுங்க, அந்த டாபிக் இனிமேல் பேச வேணாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் காலையில்
வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த துணியெல்லாம் வந்து துவைச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து எடுத்து காய போட்டேன் அப்படின்னா ஈவினிங்கே எடுத்து மடிச்சு வச்சிடலாம். ஸோ அதெல்லாம் எடுத்து காய போட்டு மொட்டை மாடி வந்துட்டேன். ஆக்சுவலி வந்து இங்கே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படின்னா அந்த மிஸ்ட்டு வந்து காலையிலையும் நைட்டும் வந்து இருக்குது. அந்த பனி குளிர் வந்துட்டு நைட் டைமும் காலையில் விடிய காலையிலையும் இருக்குது. இந்த வெயில் வந்ததுக்கப்புறம் அப்படியே கரைஞ்சி போயிடுது. மதியமும் வந்து வெயில், மதியம்னா இது வந்து ஒரு 10 o'clock 10:30 அந்த டைமு. ஸோ அந்த டைமும் வெயில் இருக்குது. பட் எப்படின்னா துபாய் வெயில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. மேபி இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து முன்னாடி ஒரு vlogல மென்ஷன் பண்ணியிருப்பேன். எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ ஈச் ஃப்ளோரில் வந்துட்டு 4 to 5 ரூம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அது எல்லாமே ஆக்கியபைடான்னு தெரில. இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 ஃபேமிலிஸாவது இருப்பாங்க 2 ஃப்ளோருக்கும் சேர்த்து. பட் எந்த ஃப்ளோரில் எந்த ரூமில் யார் இருக்காங்க, நெய்பர்ஸ் வந்து யாருன்னே எனக்கு தெரிலங்க இப்போ வரைக்கும். நம்ம வெளியே போகிற டைமுக்கு அவங்க வர்றதில்லை. ஸோ நெய்பர்ஸ் யாரையாவது ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கலாம், நெய்பர்ஸ் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே யாருமே இல்லை எனக்கு. நம்மளாக போயிட்டு டோர் நாக் பண்ணி வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அது ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இன்கேஸ் யாரையாவது நான் ஆக்சிடென்டலாக பார்த்தேன் அப்படின்னா மேலே மோஸ்ட்டாக வந்து மொட்டை மாடியில் மீட் பண்ணக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா துணி போடுறதுக்கு வருவாங்க, துணி காய போடுறதுக்கு எடுக்கிறதுக்குலாம் வருவாங்க. ஸோ அந்த சான்ஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி கூட எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து போனால் என் வேலையை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். பட் அந்த ஒரு குறை மட்டும் இருக்குது. எப்படின்னா நெய்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஏதாவதுனா கூட பேசிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே எனக்கு இல்லை. அது ஒரு வருத்தம் தான். பட் நான் வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி ஓகே, நமக்கு அக்கம் பக்கம் எப்படியும் இந்தியன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே இந்தியன்ஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நார்த்து கேரளா பீப்புள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட்டு யார் இருக்காங்க எந்த ரூமில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி என்னோடய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ணியே வந்து நான் என்கேஜாக வச்சுப்பேன். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லாம் வந்து ரிசீவ் பண்ணுவோம். ஸோ போஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாச்சும் வேலை இருந்துச்சு அதை போய் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணிட்டு உட்காந்துருந்தாலே அதுக்கே டைம் போயிடும். அண்ட் மீன்வைல் வந்து எங்கள் அம்மா கால் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா கிட்ட பேசிவிட்டு இல்லைனா என்னோடய அண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். அண்ட் எங்கள் ரூமில் வந்துட்டு டேப் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நிறைய மூவிஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் ZEE5, Amazon, இது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதில் எந்த மூவிஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்த்துட்ருப்பேன். வரைக்கும் நம்ம தனியாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ரெஷனுக்கு போவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நான் வரல. ஏன்னா அப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கவே முடியாது. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வரல. இன்கேஸ் எனக்கு ஏதாவது போர்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்கே கால் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் வந்து அம்மானால் இல்லை வேறு யாருனாலையும் பேச முடியல அப்படின்னா என் ஹஸ்பண்ட்கே கால் பண்ணி 2 பேரும் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டுப்பா, ஒரு பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது நான் ஜாப் வந்து சர்ச் பண்ணுறேன்னா இல்லை ஜாபுக்கு போகலையா, இங்கேயே கண்டினியூ பண்ணுற மாதிரி அப்படிலாம் நிறைய கொஸ்டின் கேட்குறேன். ஆக்சுவலி நான் இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயிங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னால் எந்த இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஷேர் பண்ண ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தால் கூடமே அது வந்து எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ வீடியோவில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அது எனக்கும் டிஸ்அட்வான்டேஜாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க் ரிலேட்டடாக கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன், ஷேர் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு எதுவும் ஷேர் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லைங்க. ஸோ அகெயின் பேக் டு த vlog. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போய் காய போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 11 o'clock 11:30 அந்த மாதிரி வந்துட்டு ஜூஸ் இல்லைனா மோர், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரி எடுத்துப்பேன். ஏன்னா நான் காலையில் சாப்பிட்டது ரொம்ப லைட் ஃபுட்டு, பிரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு அது கூட கிரேப்ஸ் ஜூஸ் தான் குடிச்சிருந்தேன். ஸோ ரொம்ப லைட் ஃபுட் அது. அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி மிட் டைமில் வந்து ஏதாவது எடுத்துப்பேன். ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்படி இல்லைனா மோர் அடித்து குடிக்கிறது அந்த மாதிரி எடுத்துப்பேன். இன்கேஸ் அது மோராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு 2 பேருக்குமே சேர்த்து ரெடி பண்ணிடுவேன். எனக்கு குடிச்சிட்டு பேலன்ஸ் வந்து அவருக்கு வச்சுருவேன். ஏன்னா அவர் ஈவினிங் வந்து குடிச்சுப்பார். ஸோ அன்றைக்கி வந்து அப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து ஸ்ப்ரவுட்ஸுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பயிரெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். லாஸ்ட் டைம் வந்து ஸ்ப்ரவுட்ஸுக்கு ரெடி பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆர்வத்தில்
பருப்பு அப்புறம் உடச்சி உளுந்து அதெல்லாம் சேர்த்துட்டேன். அதில் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, பருப்புலேயும் உடச்சி உளுந்துலேயும் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் அந்த ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒயிட் சுண்டலும் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த பச்சைப்பயிறு கொள்ளு இதெல்லாம் சீக்கிரம் வந்துடுது. கருப்பு சுண்டலில் கூட கொஞ்சம் மீடியமாக வருது. பட் ஒயிட் சுண்டல் வந்து கொஞ்சம் லேட் ப்ராசஸாக தான் இருக்குது. அப்புறம் பட்டாணிலாம் நல்லாவே வந்துடுது. பட்டாணி, பச்சைப்பயிறு, கொள்ளு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது. ஸோ நம்ம தனித்தனியாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணிடலாம். பட் நான் வந்து என்ன பண்ணுறேன், இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து போட்டால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் இந்த 5 வெரைட்டின்னு நினைக்கிறேன், 5 வெரைட்டியான பருப்பு வந்துட்டு போட்டு ஸ்ப்ரவுட்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாத்துலேயுமே வந்து 2 ஸ்பூன் எடுத்துப்பேன். நம்ம பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்குங்க. பட் அது ஊறிடுச்சு. ஒன்ஸ் அது ஊறிடுச்சு அப்படின்னா நிறைய குவான்டிட்டி வருது. 2 பேருக்கு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 வேளைக்கு சாப்பிட்லாம். அந்த மாதிரி அந்த குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ஏன்னா அது வந்து ஒன்ஸ் வந்துட்டு அது ஊறிடுச்சு அப்படின்னா நிறைய குவான்டிட்டி ஆகிடுது. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். இது வந்து ஆஃப்டர்நூன் டைமில் பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங் இல்லைனா நைட்டு வந்துட்டு எடுத்து வாஷ் பண்ணி அந்த ஊற வச்சு தண்ணி எடுத்து கொட்டிட்டு தனியாக வந்து ஒரு கிளாத் எடுத்து அதை வந்து நல்லா வெட் பண்ணிக்கணும். அதை நல்லா வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா ஊறின ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து அதில் போட்டு கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த தண்ணி வந்து நல்லா உறிஞ்சிரும் ஒரு நாள் வரைக்கும் மெதுவாக. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெட் கிளாத்தில் தான் போடுறோம். ஸோ தண்ணி வந்து ஒரு ஹாஃப், இப்போ இந்த பவுலில் எடுக்கிறேன், இந்த டிஃபன் பாக்ஸில் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து ஹாஃப் அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த துணியை போட்டு சுற்றி வச்சுருவேன். அந்த துணிக்குள்ளே ஸ்ப்ரவுட்ஸை போட்டு சுற்றி வச்சுருவேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி கம்மியானதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் டே எனக்கு வந்து 2 நாள் வரும். ஏன்னா இந்த சுண்டல்லாம் சேர்த்துருக்கறனால அது 2 டேஸ் ஆகுது ஸ்ப்ரவுட்ஸ் ஆகிறதுக்கு. மற்றதெல்லாம் வந்துடுது. பட் அந்த சுண்டல் வரதுக்கும் வெயிட் பண்ணுவேன். ஸோ 2 டேஸ் ஆகும். அதனால் 2 நாளுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அந்த ஈரமாகவே இருக்கிற மாதிரி அந்த துணியில் சுற்றி வச்சுட்டேன் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் மாப் போட்டு தனியாக அந்த தேவையில்லாத வேஸ்ட்டு குப்பையெல்லாம் எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு வச்சுருந்தேன். இந்த கவர் வந்து இங்கே நிறைய கடைக்கு போய் நிறைய திங்ஸு, அதாவது இதுக்கு முன்னாடி வாங்கின திங்ஸு எப்போ கடைக்கு போனாலும் அந்த கேரி பேக் வந்துட்டு பிளாஸ்டிக் கவரில் கொடுக்குறாங்க. ஸோ அது நிறைய சேர்ந்துடுதுங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் அதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற குப்பை இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுக்கு வேறு டஸ்ட்பினுக்கு வேறு கவர் போட்டு வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் க்ளீன் பண்ணுற ஒரு மெயின் சாட்டிஸ்ஃபேக்ஷனே எனக்கு வருது. சம்டைம்ஸ் இந்த வேஸ்ட் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நானே போய் போட்டு வந்துடுவேங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வச்சுருவேன் எடுத்து தனியாக. என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நானும் 2 பேரும் சேர்ந்து போவோம், நானும் அவரும். அப்படி இல்லைனா அவரே போய் போட்டுட்டு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி இந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணால் தான் வந்து ஒரு மெயின் க்ளீனிங்கே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. நான் இங்கே துபாய் வந்ததுக்கப்புறம் நிறைய நாள் இந்த ஒரு விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேங்க. ஏன் இந்த ஊர் மாதிரி நம்ம ஊர் இல்லை, ஏன் இந்த கண்ட்ரி மாதிரி நம்ம கண்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நான் இந்த குப்பையெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேக்கில் வந்து ரேப் பண்ணி தான் போடணும். இதுதான் வந்துட்டு இங்கே நம்ம கண்ட்ரியை தவிர எல்லா கண்ட்ரிலையும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். பட் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், இந்த குப்பையெல்லாம் வந்துட்டு பேப்பர் போட்டு ரேப்பே பண்ணியிருந்தா கூட அந்த குப்பை போடுற ஒரு கண்டெய்னர் இருக்குது இல்லைங்களா, அது அந்த இடத்த சுற்றி எப்படி இருக்கும், இல்லை அந்த அதுக்குள்ளே போடுற குப்பையெல்லாம் எப்படி இருக்கும் வெளியே தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பொல்யூஷனை தான் க்ரியேட் பண்ணும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, நம்ம கார்ப்பரேஷன்லேருந்து வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இது பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்ல. அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது யாருமே. இங்கே வந்துட்டு அந்த டிராஃபிக் ரூல்ஸை அப்படி மதிக்கிறாங்கங்க. அந்த ஒயிட் லைன்ஸ் போட்டிருக்க இடத்துல மட்டும்தான் க்ராஸ் பண்ணணும். அதுவும் எப்போ நம்ம க்ராஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் காட்டுதோ அந்த டைமில் மட்டும்தான் க்ராஸ் பண்ணணும். அதுக்கு இன்பிட்வீனில் நம்ம ஊர் மாதிரி நினச்ச இடத்துலலாம் கை காட்டிட்டு நம்ம வந்து ரோடு க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா பனிஷ் தான் பண்ணுறாங்க அண்ட் ஃபைன் போட்டுடுறாங்க. ஸோ அந்த ஃபைன் வந்துட்டு அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டே போடுறதுனால அவ்வளோ டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே மோஸ்ட்டாக வந்து அதர் கண்ட்ரி பீப்புள் தான் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். லோக்கல்ஸ், அதாவது அரப்ஸ் வந்துட்டு நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. பட் மற்ற கண்ட்ரிக்காரங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த ரூல்ஸ்க்கு ஒபே பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரில் ஏன் அதை ஃபாலோவே பண்ணுறதில்ல அப்படிங்கிறத நான் வந்து வந்த நாள்லேருந்து யோசிச்சுட்ருக்கேன். மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்காரங்க கூட இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்கங்க. நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்க கூட இங்கே வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிறாங்க. நம்ம ஊர்லேயே அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல.
இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய நாள் தோணிருக்கு. நான் கூட சம்டைம்ஸ் வந்து இங்கே ஆப்போசிட்டில் க்ராசரி வாங்குறதுக்கு போவேன். அந்த டைம் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். நம்ம எங்கேயாவது தப்பாக ரூல்ஸ் இல்லாமல் மாற்றி க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆகிருப்போது, ஐயோ பயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்திலே ரோடு கிராஸ் பண்ணுவேன். பட் இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு. நான் இந்த கண்ட்ரிக்கு புதுசுங்கிறனால சொல்கிறேங்க. அண்ட் தெரியாதவங்களுக்காகவும் தான். ஆல்ரெடி வந்து ஃபாரினில் இருந்து பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்களா, அதனால் சொன்னேன். அண்ட் இந்த மாதிரி பாத்திரம்லாம் எதுக்கு இப்போ அடுக்கி வச்சு காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இதெல்லாம் வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க. ஒருத்தவங்க கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தாங்க, என்னென்ன திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க, அதை சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து எதையுமே ப்ரீ பிளான் பண்ணலைங்க. பட் ஒரு பர்சனுக்கு வந்து 40 kgs வந்து வரைக்கும் அலவுடு. ஸோ எனக்கு வந்து 40 kgs. அதில் வந்து நான் என்னோடய ட்ரெஸ்ஸு ப்ளஸ் இந்த ஹோம் எசென்ஷியல்ஸ்லாம், இதெல்லாம் வந்து ரொம்ப எசென்ஷியல்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பேலன்ஸ் இங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதெல்லாமே 40 kgயில் இன்க்ளூட் ஆகிற மாதிரி பார்த்துட்டேன். மோஸ்ட்டாக வந்து ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ட்ரெஸ் வந்துட்டு அங்கே இருக்கிறது புதுசு மட்டும் என்ன வாங்கினோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வெசல்ஸ் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு 2 ட்ராலி மொத்தமாக பிளான் பண்ணியிருந்தேன். ரெண்டுக்கும் சேர்த்து வந்து 40 kg அப்படிங்கிறதுனால ரொம்ப எசென்ஷியல்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன், இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படின்னா, ஒரு ரைஸ் வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் பிளான் பண்ணிட்டேன், இட்லிக்கு வந்து இட்லி பாத்திரம், குழம்பு வைக்கிறதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனு, ஒரு நான்ஸ்டிக் பேனு, அதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ், பிளேட்ஸ் ஒரு 2 எடுத்துகிட்டு வந்தேன், 2 டம்ளர், ஒரு சொம்பு, குட்டி குட்டி பால்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான கரண்டி, ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் மிக்சர் ஜார், என்கிட்ட வந்து புல்லட் மிக்ஸி இருந்துச்சுங்க வீட்டில். ஸோ அதில் வந்து எல்லா ஜாருமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 2 மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன். ஜூஸு, அதுக்கப்புறம் இந்த அரைக்கிறதுக்கு தேவையானது ஜூஸர் ஜூஸர் ஜாரு, அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான ஜார், அந்த மாதிரி ஒரு 4-5 ஜார் பிளான் பண்ணி புல்லட் மிக்சரோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த க்ராசரியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த கண்டெய்னர்ஸ், இந்த குட்டி குட்டி பாட்டில் கண்டெய்னர் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பவுடர் போட்டு வச்சுருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து நான் வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் இந்த அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒன்று வந்து சீரகம், கடுகு அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக 2 அஞ்சரை பெட்டி. அப்புறம் இந்த சம்பளத்தில் வந்து எங்கள் அம்மா வந்துட்டு சாம்பார் தூள் அரைச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை இன்னும் அதில் இருக்குது சாம்பார் தூள். பட் அது காலியாயிடுச்சு அப்படின்னா திருப்பி அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கலாம், இல்லை அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணேன். ரொம்பலாம் எடுத்துகிட்டு வர முடியாதுங்க. ஏன்னா சிலதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த நைஃப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் ரொம்ப உடஞ்சி போகிறது அதெல்லாம் கூட நான் பிளான் பண்ணல. மட்டும் இல்லாமல் இங்கேயே எல்லாமே கிடைக்குங்க. நமக்கு தேவைப்படுற எல்லா எசென்ஷியல்ஸு எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்கும். பட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, மேக்ஸிமம் நமக்கு முடிஞ்சதை கொண்டு போகலாம், நம்ம ரொம்ப செலவு பண்ண வேணாம். ஏன்னா இந்த ஊர் காசு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இல்லையா? ஸோ நம்ம ஊர் காசில் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு அது ப்ராஃபிட் தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் இந்த மாதிரி திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இங்கே வந்து வாங்கிக்கிற பிளான் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் இங்கே எப்படின்னா இந்த டபுள் த ரேட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி, நம்ம ஊர் காசுக்கும் இந்த ஊர் கரன்சிக்கும் வந்து நம்ம ஊர் கரன்சி அரௌண்ட் 25 rupees வருது. ஸோ நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அதை மிச்சம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லை நீங்கள் வெறும் ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கூட இங்கே வந்து எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே எல்லாமே கிடைக்கும். என்னோடய வீட்டு வேலை குட்டி குட்டியாக எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் டைமும் வந்துச்சு. லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஏதாவது மூவிஸ் பார்க்குறது, ஏதாவது வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு அந்த இஃப்தார் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட் டே. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டார். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்து அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் வீட்டிலே செஞ்சு. ஸோ வந்துட்டு அவர் வந்ததுக்கப்புறம் சும்மா ரெஃப்ரெஷ் மட்டும் ஆகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அவரும் என் கூட சேர்ந்து மூவி பார்க்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தார். ஈவினிங் போல் சும்மா அப்படியே நடந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தோம். வெளியே வந்ததுக்கப்புறம் சரி வீட்டுக்கும் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய் மெயின் ரோட்டில் ஒரு ஷாப் இருக்குது, அது இந்தியன் ஷாப் தான், க்ராசரி ஷாப்பு. ஸோ அங்கே போயிட்டு அந்த க்ராசரியெல்லாம் வாங்கிறதுக்காக அந்த ரோட்லேயே எங்களோட பில்டிங் சுற்றி நடந்து போயிட்டுருந்தோம். ரோடெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு பழகணுங்க. ஏன்னா எப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக இப்படி போயிட்டு இப்படி வந்துடணும் அப்படின்ட்டு அவருக்கு தெரியுது. பட் எனக்கு ஒரே ஒரு ரூட் மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதில் போயிட்டு வர மாதிரி இருந்தால் ஈஸியாக போயிட்டு வந்துடுவேன். மெயின் ரோட்டும் எங்களோட ரூமுக்கு கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கும், மெயின் ஏரியாவுக்கும் எங்களோட அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கும். ஸோ அந்த வழி வந்து ஒரே ஒரு காமனான வழி இருக்குது, அது வந்து எனக்கு தெரியும். பட் இப்போ நாங்கள் அந்த அன்றைக்கி நடந்து
போனது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வழி. அது வந்து எனக்கு தெரியல. அப்படி போய் கூட வரலாமா அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். பட் அவருக்கு வந்து அது தெரியுது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாயிருச்சு. ஏன்னா எப்படி போனாலும் நம்ம கரெக்டாக வந்து சேர்ந்துடணும், அந்த ரூட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இதுக்காக அப்படின்னா நம்ம இருக்கிற ஏரியாவை வந்து நம்ம நல்லா கேதர் பண்ணி வச்சுக்கிட்டோம், நல்லா பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதனால தான் இந்த விஷயத்த சொன்னேங்க. மோஸ்ட்டாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு லிஸ்ட்டு மட்டும் போட்டுட்டு போவோம், இது மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நினச்சி பார்க்காது, நம்ம யோசிக்காதெல்லாம் அங்கே போய் நமக்கு கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா ஓகே இது வேணும் அப்படின்ட்டு எடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாகவே போயிடுச்சு. அதுவும் என் ஹஸ்பண்ட் கூட மட்டும் போகவே கூடாதுங்க கடைக்கெல்லாம். ஏன்னா நம்ம போனோம் அப்படின்னா நான் வந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். இவர் அதை பார்த்துட்டு இது வேணுமா, வேறு என்ன வேணும், வேறு என்ன வேணும்னு கேட்டே வந்து என்னை டென்ஷன் பண்ணுவார். டென்ஷன்னா கொஞ்சம் எனக்கு ஐயோ இது வேணுமோ இது வாங்கணுமோ அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் படப்படன்னு ஆயிடுவேன். அவர் வந்து எந்நேரம் உனக்கு ஏதாச்சும் வேணுமா, வேறு ஏதாவது வேணுமா, வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்டுகிட்டே இருப்பார். அதனாலேயே லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாகவே போகுதுங்க. போயிட்டு இந்த கடைக்கெல்லாம் போயிட்டு எல்லா திங்ஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டன் போகும்போது நான் அவர்கிட்ட சொல்லிட்டே போனேன், இனிமேல் வந்து உன் கூட நான் இனி ஷாப்பிங்கே கடைக்கே வரமாட்டேன். வந்துச்சுன்னா ஒரு பொருள் வாங்க வேண்டிய இடத்துல 9 பொருள் ஆகிடுது. என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பேன் நானாக இருந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டே வந்தேன். இப்போ நான் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் ஆப்போசிட் சினாரியோன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒய்ஃப்ஸ் தான் வந்து நிறைய லிஸ்ட் போடுவாங்க, ஹஸ்பண்ட்ஸ் வந்து கம்மியாக இது பண்ணுவாங்க. பட் இங்கே என்னோடய கேஸ் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டுங்க. எங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, அப்புறம் கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு காஃபி, அன்றைக்கி ஈவினிங் வந்து காஃபி குடிக்காமல் வெளியே போயிட்டோம். ஒரு 7:30 இருக்கும் நாங்கள் ரூமுக்கு வரும்போது. ஸோ வந்துட்டு காஃபி நல்லா சூடாக ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு வரப்பவே வாங்கிட்டு வந்தோம் சாக்லேட் ஃபில்டு க்ரோசன்ட். ஸோ அது வந்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு காஃபி போட்டு 2 பேரும் அதை தான் வச்சு சாப்பிட்டோம். மார்னிங் அவர் கிளம்புனதுலேருந்து ஈவினிங் ரிட்டன் வர வரைக்கும் அந்த டைம் வந்துட்டு போகவே போகாதுங்க. நானும் வந்துட்டு அப்படியே இவ்வளோதான் ஆச்சு அவ்வளோதான் ஆச்சுங்கிற மாதிரி ஒரு டைமே ஷாக் ஆகிற மாதிரி தான் டைம் வந்து போகும். அவர் ஒன்ஸ் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா டைம் வந்து ஜெட் ஸ்பீடில் போயிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சீக்கிரம் வந்த மாதிரி ஆகிடும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் பேசுகிறதுக்கு ஆள் இருக்குது, ஏதாவது பேசிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம்னா. ஸோ அந்த மாதிரி அவர் வந்ததுக்கப்புறம் டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடும். ஆனால் அவர் போனதுக்கப்புறம் போகிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசிவிட்டு அப்புறம் வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க அப்படின்னா பேசுவேன். ஏன்னா இங்கே நம்ம டைம் 7:30னா வீட்டில் 9 o'clock ஆகிடும் நம்ம ஒரு டைமுக்கு. ஸோ அவங்க தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் கூப்பிட்ருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிகிட்ருப்போம். அன்றைக்கி வந்து ப்ரீத்தி வந்து கால் பண்ணியிருந்தா. ப்ரீத்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரீத்தியும் இவரும் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா என்னை போட்டு செஞ்சுருவாங்க. இவரும் ப்ரீத்தியும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து நான் தான் பலியாடு. என்னை தான் வந்து அன்றைக்கி வச்சு கிண்டல் பண்ணி என்னை வச்சு கலாய்ச்சி தள்ளிடுவாங்க. நானும் இவங்க 2 பேர்த்தையும் டிஃபெண்ட் பண்ணுவேன் ஈக்குவலாக. ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி வந்து ஈவினிங் அப்படி தான் போச்சு. எல்லார்ட்டையும் பேசி முடிச்சுட்டு டின்னரும் ரெடி பண்ணிட்டேன். டின்னர் ரெடி பண்ணது வந்து ஷூட் பண்ண முடியலங்க. டின்னர் ரெடி பண்ணுறது ஷூட் பண்ணுறதையும் மறந்துட்டேன். ஸோ இடியாப்பம், தேங்காய் பால், ஸ்வீட் பொட்டேட்டோ, வாழைப்பழம், மதியம் வச்ச ரைஸ், அது கூடவே கொஞ்சமாக வந்து ரசமும் இருந்துச்சு. அதை வச்சு தான் எனக்கு டின்னர் முடிச்சுக்கிட்டோம். இதுதான் என்னோட கம்ப்ளீட் 1 டேயோட ரொட்டீனுங்க. நம்ம இந்த விலாகோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ எங்கேயாவது இந்த விலாகில் வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.